ஆனா இப்போ சென்னையில இருந்து லடாக் போனோம். சோ அதுக்கு நான் பைக்ல போறான்னு பிளான்ல இருக்கேன். என்னென்ன பேசிக்கா தேவைன்னா? ஸோ பைக்ல போலான்னு இருக்கேன். சென்னையில இருந்து லடாக்கு எந்த பைக் யூஸ் பண்ண போறியோ அதுக்கு தந்தபடி ஒரு லிஸ்ட் நான் தரேன். இப்போ நீயே வச்சுக்கோ, என் எக்ஸ்பல்ஸ் யூஸ் பண்றேன். இப்போ நான் வந்து ஹிமாலயன் 411 யூஸ் பண்றேன். ரெண்டும் பேசிக் தான், ரெண்டுமே சேம் கன்சிடரேஷன் தான். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னா நார்மலா சின்ன சின்ன விஷயங்கள் தான். பெட்ரோல் மேஜரா உனக்கு வந்து ஒரு 45,000 to 50,000 பெட்ரோலுக்கு மட்டுமே ஆகும். அண்ட் சர்வீஸ் காஸ்ட் இருக்கு. சர்வீஸ் வந்து 3 மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் நீ பண்ணணும். ராயல் என்ஃபீல்ட்லேயே கொடுத்தாலும் சரி, ஹீரோ சர்வீஸ்ல கொடுத்தாலும் சரி, சர்வீஸ் சென்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்க சர்வீஸ் சென்டர் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. லேக் அப்புறம் நீ சர்வீஸ் சென்டர் யூஸ் பண்ண முடியாது, அங்க வந்து சர்வீஸ் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. அண்ட் பேங்காங் லேக்கு போற வழியில ஒரு ரோடு அந்த டிராவல் சர்வீஸ் மாதிரி இருக்கும்ல, அதாவது வந்து ரோட் சைடு ஆர்ஏசி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆனா அங்க வந்து பேசிக் தான் பண்ணுவாங்க. செயின் கிளீனிங், செயின் லூப், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் பண்ணுவாங்க, வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இது சர்வீஸ்க்கு. ஸோ இப்போ வந்து ட்ரெஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் டைம் நீங்க ரைடிங் ஜாக்கெட்ல தான் ஸ்பெண்ட் போறீங்க. மேக்ஸிமம் 9 to 6 டிராவல் பண்ணுங்க. 6க்கு மேல எங்கேயுமே ரைட் டிராவல் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு ஆப்ரேஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு. ட்ரெஸ் அதிகமாக கேரி பண்ணாதீங்க, ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கும்போது உங்க ஹில்ஸ்ல ஏறும்போது கஷ்டமா இருக்கும். ரிவர் கிராசிங் அப்போ ரொம்ப வண்டி ஸ்டக் ஆகி நின்றும் சம்டைம்ஸ். ஸோ வந்து அந்த பாசிபிலிட்டிஸ்க்காக நான் என்ன சொல்றேன்னா, ரைடிங் ஜாக்கெட் வச்சிருக்கீங்களா, 2 செட் ஆஃப் பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கோங்க, 2 ஷார்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அதை வந்து மேக்ஸிமம் மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க. இப்படி இல்லை உங்களால முடியல அப்படின்னா எப்படியும் நீங்க நைட்டு வந்து ஒரு வேஸ்டியோ கையிலையோ கட்டிக்கோங்க, அது ஆறிடும் சீக்கிரம். நீங்க வண்டியில ஓட்டும்போது பின்னாடி அந்த டாப் பாக்ஸ்லேயே எதையா கட்டிட்டு போயிடலாம். மேஜரா ரொம்ப அதிகமான அக்சசரிஸ் எடுத்துட்டு போகாதீங்க. லைக் என்ன சொல்றேன்னா, ஹெவி லோடா எடுத்துட்டு போகாதீங்க. அது வந்து உங்களுக்கு யூஸே இருக்காது, மேக்ஸிமம் யூஸே பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துக்கோங்க, மேஜரா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு. அண்ட் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 2 செட்டு ட்ரெஸ், 2 செட்டு ஷார்ட்ஸ் போதும். கீ எடுத்துக்கோங்க, பைக்கோட ஸ்பேர் முக்கியம், ஸ்பேர் கீ மஸ்ட். அது ஒன்று வந்து வண்டியில நீங்க கையில வச்சிருக்கீங்கன்னா ஒன்று எங்கேயாவது சேஃபான இடத்துல வைங்க. அதாவது வந்து நீங்க அக்சசிபிளா எடுக்கிற மாதிரி, இப்போ மேபி டாப் பாக்ஸ்ல வைக்கலாம், சாட்டில் பேக்ல வைக்கலாம், அந்த மாதிரி டேக் பேக்ல வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அக்சசிபிளா மிஸ் ஆகாதுன்ற ஒரு இடத்துல ஒரு ஸ்பேர் கீ வச்சுக்கோங்க. செயின் லூப் எடுத்துக்கோங்க, செயின் கிளீனர்ஸ் எடுத்துக்கோங்க. அங்கங்க நீங்க பீரியாடிக்கலா செயின் செக் பண்ணி ரஸ்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு, இல்லை கிளீன் பண்ணிக்கணும்னா கிளீன் பண்ணிக்கோங்க. ரோட்ல போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஹைவேல பண்ணும்போது ஒரு 3 days ஒன்ஸ் செயின் லூப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒருவேளை டஸ்டியான ரோட்ஸ், மட் ரோட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல செயின் கிளீனர் வச்சு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செயினை வந்து லூப் பண்ணிக்கோங்க. அது ஒரு பெஸ்ட் டெக்னிக். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு செயின் லாங் லிவ் கிடைக்கும். ரன்னிங்ல ஓட விட்டு துணி வச்சு துடைக்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ப்ரஷ், ப்ராப்பர் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்க, அது வந்து கிளீனா இருக்கும். அண்ட் எப்படி அடிக்கணுன்ற மெத்தடும் இருக்கு. பேக் சைட் டிஸ்க் சைட்ல இருந்து அடிக்காதீங்க, சென்டரா பார்த்து சென்டர்ல வந்து அடிச்சு செயினை கிளீன் பண்ணுங்க. அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்லி தரேன். ஸோ ஸ்டே டியூன், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்.